இது வந்து அவர் கற்பனைன்னு சொல்லி படம் ஸ்டார்டிங்லயே சொல்றாரு. ஆனா உண்மையிலே அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் போல இருக்கு. ஆமா, அந்த மாதிரி வந்து அவர் பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. படம் வந்து ஓவரால் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு, விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சில சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஏறுது, செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கு சில சீன்ஸ் எல்லாமே. விஜய் சேதுபதி பயங்கர ஆக்டிங், செம்மையா நடிச்சிருக்காரு. எல்லாருமே படத்துல எல்லாருமே சரி அடிச்சவங்க எல்லாருமே பட்டே கலப்பி இருக்கிறாங்க. சூரி வந்து இந்த படத்துல மெயினா ஹீரோ மாதிரி காட்டல, ஒரு சைடு கேரக்டர் மாதிரி தான் காட்டுறாங்க சூர்யா. ஆனா ஓகே தான், கடைசியில அவரை வச்சுதான் படம் முடியுது. Hi guys, this is J Bros. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம் நண்பாஸ். இன்னைக்கு அடுத்த ஒரு சினிமா ரிவ்யூ தான். ஜெயிலர் 2 அப்படின்ன மாதிரி. ஜெயிலர் 2 இன்னைக்கு விடுதலை, ஜெயில இருந்து வெளியே வராங்க. விடுதலை 1 வந்து சிறப்பா அடிச்சு நவுத்திட்டாங்க. இப்ப விடுதலை 2 வந்து வந்திருக்கு, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அதையும் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூவை போட்டுற வேண்டியதுதான். நீ பாதி படத்துல தூங்கிடுவ போல. சரியான தூக்கமா இருக்கு, நைட் ஷோ கூட்டு வந்திருக்கான். சரி, இப்ப படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சேரப் சேரப். படம் முடிஞ்சிருச்சு. ஆமா, படத்தை முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம், வளரிக்கிட்டு இருக்கேன். சரி, ஒண்ணும் இல்ல, படம் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ஒழுங்கா டீசெண்டா போயிடலாம். படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன். படம் வந்து ஒரு ஸ்லோவான மூவி தான், ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தது. பொறுமையா உட்காந்து பாக்கணும், பொறுமையா பாக்கணும். ஒரு ஹிஸ்டரி சப்ஜெக்ட் மாதிரி ஹிஸ்டரி. இது வந்து அவர் கற்பனைன்னு சொல்லி படம் ஸ்டார்டிங்லயே சொல்றாரு. ஆனா உண்மையிலே அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் போல இருக்கு. ஆமா, அந்த மாதிரி வந்து அவர் பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஃப்ரீடம், ஒரு விடுதலையை வாங்குறாங்க அப்படின்றதுதான் வந்து படம். விஜய் சேதுபதி வந்து பண்ணிருக்கிறாரு. அவரை பத்தி தெரியாமலே வந்து அவரை இது பண்ணிடுறாங்க. கடைசியில அவருக்கு ஜஸ்டிபிகேஷன் கிடைக்கல. பாப்போம். அதனால வந்துட்டு இது வந்து விடுதலை 1 விட கொஞ்சம் ஓரளவு கம்மியா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா விடுதலை 1 வந்து அளவுக்கு இல்ல, 1 அளவுக்கு இல்ல. விடுதலை 1 வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பாக்கலாம், கண்டிப்பா எல்லாரும் பாக்கலாம். இந்த படத்துல முக்கியமா என்னெல்லாம் பயங்கரமா இருந்ததுன்னா ஃபைட் சீன்ஸ் பயங்கரமா இருந்தது, வேற மாதிரி எடுத்துருந்தாங்க ப்ரோ. ஃபைட் சீன்ஸ் பயங்கரமா, சினிமாட்டோகிராஃபி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அந்த ஆமா, மியூசிக் இளையராஜா சார் வேற லெவல் பண்ணிட்டாரு. ஆமா, இதுல வந்து வந்தோடனே கத்துறாங்க. சினிமாட்டோகிராஃபி எல்லாம் வேற லெவல் பண்ணிருக்காங்க, செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற எல்லாம் நடிச்ச சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாமே செம்மையா நடிச்சிருக்காங்க. படம் வந்து ஓவரால் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு, விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. சில சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஏறுது, செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கு சில சீன்ஸ் எல்லாமே. சில சீன்ஸ் பயங்கரமா இருக்கு. அதே மாதிரி அந்த சில சீன் பயங்கரமான சீன்ஸ் வரதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா போய் தான் அந்த சீன்லாம் வருது. ஆமா, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் படம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு படம். ஆனா கண்டிப்பா வந்து மஸ்ட் வாட்ச் மூவி. ஒரு வெற்றிமாறன் எடுத்ததுலே ஒரு ஸ்லோவான மூவினா இதுதான் நான் சொல்லுவேன். ஆமா, அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் படம் வந்து பேட்ல இல்ல, கண்டிப்பா வந்து வாட்சபிள் தான். எல்லாரும் பாக்கலாம் கண்டிப்பா. ஒரு டிஃபரெண்டான ஒரு சப்ஜெக்ட் தான் படம். விஜய் சேதுபதி பயங்கர ஆக்டிங், செம்மையா நடிச்சிருக்காரு. எல்லாருமே படத்துல எல்லாருமே சரி அடிச்சவங்க எல்லாருமே பட்டே கலப்பி இருக்கிறாங்க. சூரி வந்து இந்த படத்துல மெயினா ஹீரோ மாதிரி காட்டல, ஒரு சைடு கேரக்டர் மாதிரி தான் காட்டுறாங்க சூர்யா. ஆனா ஓகே தான், கடைசியில அவரை வச்சுதான் படம் முடியுது. கடைசி சீன் பயங்கரம், கடைசி சீன் பயங்கரமா இருந்தது. கடைசி சீன் பயங்கரம், இன்டர்மிஷன் வந்து பயங்கரம். எல்லாமே என்ன சொல்றது, ஒரு டிஃபரெண்டா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. சோ 2வது வாட்டி 3வது வாட்டி பாக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது படம். சரிங்களா, எல்லாரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஃபேமிலியோட போய் பாருங்க. படத்துக்கு ரேட்டிங் வந்து 7 out of 10 கொடுக்கலாம், 7.5 கூட கொடுக்கலாம். மியூசிக் இளையராஜா சார் வந்து வேற லெவல் பண்ணிருக்கிறாரு, அல்டிமேட், சூப்பரா இருக்கு. ஓகே கைஸ், இதோட வந்து நாங்க வந்து ஜே ப்ரோஸ் பேசிக்கலி வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஸோ நாங்கள் வந்து ஆல்பம் சாங்ஸ், வீலாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ
ஸோ எங்கள் சேனலில் எங்கள் சாங்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சரிங்களா? எங்கள் லேட்டஸ்ட் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் போய் தானடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து 20,000+ வியூஸ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாரும் எங்க சாங்ஸை கேட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சாங் வந்து வந்துட்டே இருக்கு, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். ஸோ அதுக்கும் அப்டேட் வந்து விரைவில் வந்துடும். இதோட நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கிறோம். செம்ம தூக்கம், வீட்டுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதான். மீண்டும் அடுத்த விலாகில் சந்திப்போம். பை கைஸ். டாடா பாய், ஜெப்ரோ சைனிங் ஆஃப். See you guys. Bye.